பதட்டமான மனநிலை நிறைய பேத்துக்கு வரும். அது பாத்தீங்கன்னா ஒரு டிசிஷன் எடுக்கும் போது ரொம்ப பதட்டமா இருக்கும். ஒரு ஹார்ட் பீட்டை ரொம்ப துடிக்கும். ஐயோ இதாகுதே நம்மளுக்கு பண்ணிடணுமேன்றது. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ஒரு வீடு சீப்பா கிடைக்குது. வெளி மார்க்கெட் ரேட் என்னன்னா அது 1.5 கோடி ரூபாய் கிட்ட வருது. ஆனா உங்க கிட்ட அது வரும்போது முடிக்கும் போது 1 கோடியில முடிச்சிடலாம்னு சொல்றாங்க அவங்க சூழ்நிலையினால. உங்களுக்கு என்ன ஐயோ 1 கோடி கிடைக்குது, நம்ம எப்படியாவது வாங்கணும், நம்ம கையில இப்போ ஒரு 50 lakhs தான் இருக்கு, எப்படி அடுத்த 50 lakhs ரெடி பண்றது, அப்படி இப்படின்னு ஒரு ரொம்ப மனநிலையில தடுமாறட்டமா உங்களுக்குள்ள இருக்கும். இதே சிச்சுவேஷன் ஒரு நண்பருக்கு வருது, நீங்க போய் பேசி முடிக்கிறீங்க. அப்பனா என்ன ஆகும்னா ரொம்ப கூலா போவீங்க, ரொம்ப கூலா பார்த்து பேசி நீட்டா முடிச்சுட்டு வரீங்க. அங்க பதட்டமே இருக்காது, நீட்டா பண்ணுவீங்க. அந்த புரோக்கரேஜ் பண்றவங்க அத்தனை பேத்துக்கு அப்படி நடக்கும். காரணம் என்னன்னா நடந்துச்சுன்னா அவங்களுக்கு ஏதாவது பெனிஃபிட் கிடைக்கும், நடக்கலைன்னாலும் ஒரு தோல்வியில அடுத்த கிளைண்ட்டை பார்ப்பாங்க. அதான் அவங்க மனநிலை நிறைய பேத்துக்கு இருக்கும். சேம் அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பதட்டமே இருக்காது, நடுநிலையா இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு எதுவும் சக்சஸும் ஒன்றும் இல்லை, தோல்வியும் இல்லைன்ற மாதிரி இருக்கும்போது அவங்க பயப்பட மாட்டாங்க. இந்த மனநிலைக்கு நீங்க வாங்கன்றேன். உங்களுக்கு நடக்கும்போது நீங்க அது அந்த நினைப்பில் இருங்க. வந்தா ஓகே, வரலைனாலும் ஓகே அப்படின்ற மனநிலைக்கு வந்தீங்கன்னா பதட்டம் உங்களுக்கு எப்பயுமே வராது. அந்த நேரத்தில் கூலா இருக்கும்போது சில சக்சஸ் நிறைய வரத்துக்கு பர்சன்டேஜ் ஜாஸ்தி. ஒரு நீங்க பதட்டமா இருந்தீங்கன்னா 50-50 இருக்கும். ஆனா பதட்டம் இல்லாம சில நேரம் பண்ணீங்கன்னா 80 to 20 இருக்கும். 80% சக்சஸ் ஆகிறது வாய்ப்பு இருக்கு, 20% தான் அது ஃபெயிலியர் ஆகிறது வாய்ப்பு இருக்கு. அதனால பதட்டம் இல்லாம கூலா பண்ற மாதிரி யோசிங்க. சக்சஸ் வரும். எந்த சூழ்நிலையாரும் எந்த விஷயத்திலையும் நீங்க ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. யோசிச்சு பாருங்க.